தூத்துக்குடி மாநகராட்சி தெற்கு மண்டலத்திற்குட்பட்ட பகுதியில் திருச்செந்தூருக்கு பாத யாத்திரையாக செல்லும் பக்தர்களின் வசதிக்காக பாதசாரிகள் பூங்கா அமைக்கப்பட்டு பக்தர்கள் பயன்படுத்தி வருகிறார்கள். இது மட்டுமின்றி பக்தர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் இந்த பகுதியில் சிசிடிவி கேமராக்களும் அமைக்கப்பட்டுள்ளது என தூத்துக்குடி மாநகராட்சி சார்பில் தெற்கு மண்டலத்தில் நடைபெற்ற மக்கள் குறை தீர்க்கும் கூட்டத்தில் பொதுமக்களிடம் மனுக்களை பெற்ற மேயர் ஜெகன் பெரியசாமி இதனையும் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாநகராட்சி சார்பில் தெற்கு மண்டல அலுவலகத்தில் பொதுமக்கள் குறை தீர்க்கும் முகாம் இன்று நடைபெற்றது. மேயர் ஜெகன் பெரியசாமி கலந்து கொண்டு பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்து மனுக்களை பெற்றார். அப்பொழுது பாரதி நகர் பகுதியில் உள்ள சாலையில் சிலர் ஆக்கிரமிப்பு செய்துள்ளதாக பொதுமக்கள் புகார் அளித்தனர். புகாரை தொடர்ந்து அந்த ஆக்கிரமிப்பை உடனே அகற்ற மேயர் ஜெகன் பெரியசாமி உத்தரவிட்டு ஆக்கிரமிப்புகள் உடனே அகற்றப்பட்டது. தொடர்ந்து பேசிய மேயர் ஜெகன் பெரியசாமி, தூத்துக்குடி மாநகராட்சி பகுதிகளில் பல்வேறு திட்டப்பணிகள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் தெற்கு மண்டலத்திற்குட்பட்ட முத்தியாபுரம் முள்ளக்காடு வழியாக திருச்செந்தூருக்கு பாத யாத்திரையாக செல்லக்கூடிய பக்தர்கள் இந்த ஓய்வெடுத்து செல்லும் வகையில் முத்தியாபுரம் ரவுண்டானா பகுதியில் பாதசாரிகள் பூங்கா அமைக்கப்பட்டு பக்தர்கள் பயன்படுத்தி வருகிறார்கள். மேலும் பாலத்தின் கீழ் பகுதியில் அழகிய தூத்துக்குடியில் சிறப்புகள் குறித்த ஓவியங்கள் வரையப்பட்டு அங்கு பூங்காக்கள் அமைக்கப்பட்டுள்ளது. இதனையும் பக்தர்கள் பயன்படுத்தி வருகிறார்கள். மேலும் முத்தியாபுரம் ரவுண்டானா பகுதியில் இருந்து முள்ளக்காடு வரை பக்தர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு சிசிடிவி கேமராக்கள் அமைக்கப்பட்டு காவல்துறை மூலம் கண்காணிக்கும் பணிகளும் நடைபெற்று வருவதாக அவர் தெரிவித்தார். இந்த கூட்டத்தில் மண்டல தலைவர் பாலகுருசாமி, துணை ஆணையர் சரவணகுமார், உதவி செயற்பொறியாளர் சரவணன், சுகாதாரத்துறை ஆய்வாளர் ஸ்டாலின், மேயர் நேர்முக உதவியாளர்கள் ரமேஷ், ஜெஸ்பர், பிரபாகர், கவுன்சிலர் முத்துவேல் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். தீர்வு கண்டாச்சு. ஒரு 70 பெண்டிங் பார்த்தீங்கன்னா அது வந்து சாண்டிய கல்லில் 2 பூங்கா வருது. அதில் நல்லா வந்துச்சு அப்படின்னா, இடம் நல்லா இருந்ததுன்னா ஒரு வருங்காலத்தில் அதுலேயும் ஒரு மகளிர் பூங்காவை மாற்றணும்னு பொதுமக்கள் கோரிக்கை வந்துட்டு இருக்கு. அதை ஆய்வு பண்ணிட்டு முடிவு செய்யப்படும். அது மட்டும் இல்லை, நம்மளோட முத்தியாபுரம் ரவுண்டானா பாலம் மேலே போனாலும் கீழே நம்மளோட கலாச்சாரத்தை காட்டுற மாதிரி, நம்மளோட விவசாயம் களை எடுக்கிற மாதிரி இருக்குது. உப்பள தொழில் வேலை செய்கிற மாதிரி வச்சுருக்கோம். அதாவது நம்ம கப்பல் போட்டு இருந்தது ஆங்கர், அதை போட்டு தான் நிறுத்த முடியும். அதை வச்சுருக்கோம். சாலையோர பூங்கா நீங்கள் சென்னையில் கோயம்புத்தூரில் தான் பார்த்துருப்பீங்க, பாலத்துக்கு கீழே பார்த்துருக்கேன். ஏன்னா ஒரு நாளைக்கு வந்து சஷ்டியாக இருக்கட்டும், தைப்பூசமாக இருக்கட்டும், 1 லட்சம் பேர் வந்தாலும் நம்ம ஊரை தான், நம்ம அந்த பைபாஸ் ரோட்டை எடுத்து தான் போக முடியும். நகருக்குள்ளே வர்ற வண்டியும் இருக்குது, பைபாஸ் போகிற வண்டியும் இருக்குது. அவங்களுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம சாலையோர பாதசாரிகள் பூங்கான்னு சொல்லி வச்சோம். திருச்செந்தூரில் அவங்க போகிறவங்களுக்கு இன்னும் அந்த பாலத்துக்கு கீழே நீட்டாக்குங்கிறக்காண்டி செடி வச்சாச்சு. தனியார் பொங்கலுக்கு உடன் நம்மளோட ஆர்பாரும் கொடுத்துருக்காங்க. அதில் வண்ண படங்கள் வரைஞ்சி போட்டிருக்கு. அதே மாதிரி நம்மளோட இப்போதைய லிமிட்டு நம்மளோட முள்ளக்காடு முக்கு வரைக்கும் கொண்டு போய் அதையுமே கிளியர் பண்ணி விட்டுருவோம்னு சொல்லியிருக்கோம். ஏற்கனவே இந்த பகுதியில் வந்து கண்காணிப்பு கேமரா நம்ம சவுத் போலீஸ் ஸ்டேஷன் தான் இதுக்கு பொறுப்பு. முத்தியாபுரம் போலீஸ் ஸ்டேஷனு அதில் திறமை பண்ணி கொடுத்துருக்கோம். இதே மாதிரி வருங்காலங்களில், ஏன்னா ஓடை இங்கே தான் கிராஸ் ஆகும் தெரியும், வருங்காலங்களில் என்ன செய்யணும், அது குடிநீர் தேவை மக்களோட இன்னும் கொண்டு சென்றடைகிறதுக்கு சவுத் ஜோனில் வந்து பாதி வார்டு இங்கே இருக்குது, மீதி 7 வார்டு அங்கே இருக்குது. எங்கன்னா டவுனுக்குள்ளே இருக்குது. அங்கேருந்து வர்ற கொஞ்சம் நேரமாக இருந்தாலும் அந்த வார்டில் வந்து ஒரு பில்லு, அதாவது ரெவன்யூ வந்து நம்ம மாநகராட்சியோட வசூல் வந்து பில் கலெக்டர் எல்லோரும் அங்கே போய் தேடி அலைய வேண்டியிருக்கு. சுகாதார அதிகாரி SO ஒன்று தான் 15 வார்டுக்கு போட்டிருக்கோம். இருந்தாலும் SIன்னு சொல்லி வச்சுருப்போம். அவங்கவுங்க இன்சார்ஜாக இருப்பாங்க. அவங்கள வந்து அங்கே இருந்தே ஆப்ரேட் பண்ணுற மாதிரி வச்சுருப்போம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.